பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த சார்தாம் டூர் நாங்கள் மிகுந்த சிரத்தையோட எங்களுடைய பணிகளை எல்லாம் விட்டுட்டு இதற்கு நான் ஆயத்தமாகி வந்திருக்கிறோம். ஆனால் சத்பூத் ஆகட்டும் சபரிதாஸ் ஆகட்டும் ரெண்டு பேரும் சரி எங்களை அரவணைச்சு அழகாக இந்த டீமை எடுத்துகிட்டு போய் எந்த இடத்துலையும் தோய்வு இல்லாமல் இதுவரையிலுமே அப்டேட் அப்படின்னு சொல்லுவோம், அப் டைம் சொல்லலாம், அப் செகண்ட்ஸ் சொல்லலாம், தோய்வு இல்லாமல் அழகாக கொண்டு போய் நேரத்திற்கு பிரசாதம், நேரத்திற்கு நல்ல தங்கக்கூடிய லாட்ஜ், நல்ல வசதியோடு இருக்கிற லாட்ஜ், அதனால எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லிடுறோம். இரண்டாவதாக இந்த சார்தாம் என சொல்லக்கூடிய கோயில்கள் மட்டுமல்லாமல் எக்ஸ்ட்ராவா இருக்க கோயில்கள், அதாவது திரியுக நாராயணன், அடுத்து குப்தகாசி, அப்புறம் நம்ம இந்த மாதிரி ஜோஷிமட், நிறைய கோயில் எக்ஸ்ட்ராவா கூட்டிட்டு போய் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்தி அந்த ஸ்தல புராணங்களை அங்கங்கேயே விளக்கி நாங்கள் ரொம்ப பயனுள்ள வகையில் எங்களுக்கு ஆன்மீக பாதையில் மறுபடியும் முழு ஈடுபாடு ஏற்படுவதற்கு மிகுந்த சிரத்தையான காரணமாக இருந்த இந்த இரண்டு பேருக்கும் சேலம் இஸ்கான் அமைப்பிற்கும் எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கின்றோம். என் நண்பர் சொன்னாரு, அவர் எப்பவுமே ராஜரத்னம்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட 50 வருடங்களாக பள்ளியிலிருந்து ஒன்றாக படித்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஒன்றாக தான் செல்கின்றோம். அவங்க குடும்ப நிகழ்ச்சி, எங்கள் குடும்ப நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் ஒன்றாக கலந்து கொண்டு இந்த ஆன்மீக சுற்றுலான்னு சொல்லக்கூடாது, யாத்திரையும் சிறப்பிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இஸ்கான் ஏற்படுத்தி இருக்கிறது. அது இஸ்கானுக்கு முதல் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். மனைவி, அவருடைய மனைவி இருவரும் எப்பவும் உடன்படியா சகோதரிகளாக தான் இருக்காங்க. அது மாதிரி எங்களுக்குள்ளார எந்த ஒரு இதுவும் நாங்கள் இந்த யாத்திரையை மிகுந்த, அதாவது என்ன சொல்றது, ஆன்மீகத்தினுடைய எல்லைக்கே சென்று அனுபவித்தோம் என்று சொல்கின்றோம். கடைசியாக கங்கோத்திரி யமுனோத்திரி பார்த்துட்டு யமுனோத்திரி போவது சற்று கடினமாக இருக்கக்கூடிய சூழல கூட சபரிதாஸ் அவர்கள் எப்படியாவது இதை பார்த்தாக வேண்டும் என்று ஒரு அந்த இளமையும் துடிப்பும் ஆன்மீகம் இருக்கக்கூடிய ஆட்களை பார்க்க முடியாது. ஆனால் சபரிதாஸ் ஒரு சிறந்த உதாரணம். அவர் எப்படியாவது நான் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அது முதல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு ஓவர் நைட் அவர் பகவான் அவங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னு தெரியல, மறுநாள் காலையில சிரத்தை எடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ யமுனோத்திரி போயிட்டு இருக்கிறோம். அதுவும் நல்லபடியா முடிஞ்சது அப்படின்னா நாங்கள் தாயகம் திரும்ப வீட்டுக்கு திரும்புறதுக்கு வசதியா இருக்கும். நீங்கள் இது ஏற்பாடு செய்து கொடுத்த அனைவருக்கும் நன்றி, என்னுடைய நண்பருக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றி, நமஸ்காரம்.